கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். நீ ஒரு பணம், முதல்ல அதை புரிஞ்சு வச்சுக்கோ, சரியா? இல்லை ஆச்சரியமாக இருக்கு, நீ ஒரு பணம் போய் என்ன பண்ண, ஹாஸ்பிட்டலில் போயிட்டு உன் குரூப்பில் என்ன பிளட் குரூப் உனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கோ. பணம்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ரத்தம் குத்தா பணம், புரியுதா? லிவரில் கொஞ்சம் வெட்டி குத்தா பணம், கிட்னியில் ஒன்று குத்தா பணம், 2 கண்ணில் ஒரு கண்ணை எடுத்து குத்தா பணம். பணம் சம்பாதித்து ஒரு மயிரும் பிடுங்குவானே, நேராக டாக்டருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் நின்னியா, ஆமாம் 300 ml எடுக்கலாம் ஒரு ரத்தத்தை தான். அவன் 3ஆக பிரிச்சுருவான். சீரம் தனியாக பிரிச்சுருவான், ஒயிட் செல் தனியாக பிரிச்சுருவான், ரெட் செல் தனியாக பிரிச்சுருவான். இந்த டொனேஷன் பண்ணக்கூடாது. பணம் உன எனக்கு என்ன பண்ணா ரொம்ப ஈஸி, ரொம்ப முதல்ல சிம்பிளாக. இப்போ அப்புறமா யோசி, ரத்தம் கொடுக்கலாமா வேலை செய்யலாமா? போய் டாக்டர்கிட்ட ரத்தத்தை 300 ml எத்தனை சொல்லவா, கொஞ்சம் வேலை செய்யலாமா, உனக்கே தோணும். லிவரை கொஞ்சம் வெட்டி கொடுக்கலாமா, சம்பாதிக்கலாமா? ஒரு கிட்னியை, பணம் இருக்குது, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோ, பணம் இருக்குது, பணம் இல்லாமலாம் இல்லை. நிறைய பேருக்கு புரியல. ஆமாம், பொறாம வர போடுவாங்க. அவன் கேரளாவில் வந்து டீ கடை வச்சு பெரிய ஆகிட்டான்னுவாங்க. உன்னை யாருன்னா வைக்க வேணாங்களே, வைக்க வேணாங்களே. அவன் பெல் வச்சு போயிடுச்சுட்டான், ஐயரு குடுமி வச்சுக்கிறான், மந்திரம் ஒன்றும் பண்ணலாம் வேணாங்களே. நீ ஐயருன்னு சொன்னால் யாருன்னா கேட்க போகிறாங்களே. நான் ஆளான தாமரை பாட்டு பாடுற படம் பார்த்தியா நீ? சுவாகா சொல்கிறதுக்கே கூட்டு போனானுங்க. மேட்ரு என்ன, நல்லா குண்டாகிற கோன்னு கருப்பயிர் என்ன என்ன சொல்கிறேன், புரியுதா? பணமாகணும்னு இப்போ ரத்தம்லாம் வேணாம், டுமி போட்டுக்கோ, பூணல் ஒன்று போட்டு பளிச்சுன்னு புக்கை எடுத்து வச்சுக்கோ. எங்கன்னா கோயிலில் போய் வீரராகவன் கோயிலுக்கு போ, அம்மாவாசைக்கு மட்டும் வேலை செஞ்சுட்டு வேறு வரையும் போனேன். அதில் என்னன்னு கற்று வச்சுக்கோ. அதில் உருப்படியெல்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இருப்பான். நீ ஒன்றும் பண்ண வேணாம், சத்தம் போட்டு மந்திரத்தை சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு நீ இப்படியே சொல்லுவோம். நான் சொன்னதெல்லாம் உனக்கு புரிய நினைக்கிற? பணம் வருமா வராதா? ஈஸியஸ்ட்டு இந்த உலகத்தை ரொம்ப ஈஸியான ஒரு வேலை எதுன்னா பணம் சம்பாதிக்கிறது தான். ஆனால் அதை கொண்டாட முடியாது. பணத்தை கொண்டாடணும். நான் ரத்தம் கொடுக்க மாட்டேன், லிவர் கொடுக்க மாட்டேன், கிட்னி கொடுக்க மாட்டேன், என் உழைப்பு கொடுப்பேன், பித்தியாரை நான் பெரிய ஆள் ஆக்குவேன், 4 பேரை வாழ வச்சு நானும் என்ன பண்ணுவேன், வாழ்வேன்னா செய்யறதுக்காக வேலை இல்லை. சிறுபதியிலேருந்து முடி வெட்டுற வரைக்கும் என்ன தான் எல்லாம் வேலை தானே. சட்டை தைச்சி கொடு, டிசைனாக தைச்சி கொடு, எப்போ பார்த்தாலும் பட்னி இப்படியே தைச்சுங்கிறானுங்க, இதே மாதிரி போட்டுங்கிற நல்லா வருது. வேறு என்ன ஒன்று யோசித்து செய்ய. பெருவுக்கு போன ஜென்மத்தை இடம், அங்கே ஒரு டவுலை போட்டு, டவுலில் ஒரு கோடு போட்டுருவேன், இப்படி போட்டு ஒரு வாட்டி, இப்படி போட்டு ஒரு வாட்டி, இது அப்படியே திருப்பி போட்டு ஒரு வாட்டி, இப்படிலாம் பண்ண முடியும். டிசைனாக ஒரு மப்ளரை பல விதமாக போட முடியும். உட்காந்து யோசிச்சேன்னா எவ்வளோ செய்யலாம். பணம் ஒன்று நினை முதல்ல. நீ ஒரு பணம் முதல்ல, திரும்பவும் சொல்கிறேன், ஏழைன்னு மட்டும் நினச்சிடாத, வாழவே மாட்டேன். அதுவும் சம்பாதிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு வச்சு ஒன்றும் மோசம். முடியும்னு நினை, எல்லாம் முடியும்னா நீ பண்ணி பறக்க முடியும்னு நினச்சிட்டு பணம் சம்பாதிக்க முடியும். தெளிவாக சொல்லணும். நீங்கள் தான் முடியும்னு சொன்னீங்க, நான் அதனால் பக்கத்து வீட்டு பொம்பளைகிட்ட பேசி பார்த்தேன், ஒரு முடிவுக்கும் வர முடியலன்னு போகிறேன். அது சாத்தியம் இல்லை. நான் சொல்கிறது இது சாத்தியம். யாருக்கும் என்ன பண்ணலாம், உதவி செஞ்சுட்டு வாழலாம் தானே. எவ்வளோ வேலைக்குதியா, ரொம்ப சுற்றி பாறேன், ஈஸி. ஒரு பைட்டு ஏற்றுக்கோ. நான் முதல்ல பழசு ரொம்ப இந்த 10க்கு 20 ஒரு பில்டிங்கில் சொல்லியிருப்பேன். ஒரு பைட்டு ஏற்றுக்கோ, அந்த கக்கூஸ் கவுத்துக்கு நான் ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோ. கக்கூஸ் கவுத்துன்னு போ, ஒரு வீட்டுக்கு கக்கூஸ் கவுத்துக்கு 1000 ரூபாய் வாங்கு. 10 வீட்டுக்கு எவ்வளோ, 30 நாளைக்கு எவ்வளோ? 10 வீட்டில் கவனா ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய். கணக்கே சரியாக போட்டு தெரியல, எப்படி பணம் வரேன் பைத்தியம். ஒரு வீட்டுக்கு சுத்தமாக கழுவிட்டு 10,000 ரூபாய் வாங்க முடியுமா? முடியாது. 1000 ரூபாய் வாங்க முடியுமா? முடியாதா? ஒரு நாளைக்கு 10 வீடு கழுவ முடியுமா? இல்லையா? நீ அதை வேலையாகவே யோசிக்கல, அது என்னவே யோசிக்கல. நீ
வேலையாகவே யோசிச்சுன்னா நினச்சிக்கிட்டிங்கன்னா வேலை என்ன நினச்சிக்கிங்கன்னா பட்டி புட்டு ஐடி போய் அப்போ தான் கக்கூஸ் கவுண்டேன்னா அவனோட அதிகமாக சம்பாதிக்கலாம். ஏன் நான் சொல்கிறேன் 1000 வேணாம், 200 நீ கழுவத்தை பொறுத்து ஆள் அதிகமாகிடுவாங்க. 10 வீடு எவ்வளோ சொல்லு. திரும்பவும் கணக்கில் வீக்காகவே இருக்கிறாயா? கொஞ்சம் கஷ்டம் ராஜா நீ பணம் சம்பாதிக்கிறது. நான் உனக்கு சாபமாக சொல்ல, வாய்ப்பு கொடுக்குறேன். 10 வீட்டுக்கு எவ்வளோ ராஜா 200 30 நாளைக்கு எவ்வளோ? எந்த டைம் போய் எப்போ வரலாம்? டைம் யார் கையில் இருக்கான்? நம்மக்கிட்ட இருக்காது. நான் எங்கே வந்தேன் கக்கூஸ் கவுத்து கணக்கை கூடும்பலான்னு பார்க்குறேன். நீ என்ன உங்ககிட்ட இருக்குது நேரத்தை உன் கையில் வச்சுன்னு இருக்கிற வேலை ஒன்று இருக்குது. அப்படியே இருக்கலாம். நேரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் யாருக்குன்னா அடகு வச்சுட்டு போய் என்ன பண்ணிக்கலாம், வேலை செஞ்சுக்கலாம். யார் இஷ்டம். படித்தவன் என்ன பண்ணுகிறான், அடகு வச்சுக்கிறான். ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி படிக்கிறான். எல்லாருமே தனியாக இண்டிவிஜுவலாக ஒருத்தரும் சாஃப்ட்வேர் செஞ்சு கற்றுக்குன்னு அவங்கவுங்க சாஃப்ட்வேர் செஞ்சு விற்கலாமா விற்கக்கூடாதா? ஏன் செய்யலை? புரியல. அடகு வைக்க தயாராகிட்டான். ஏன் அடகு வைக்கணும்? இப்போ அடகு வைக்காத வேலையெல்லாம் அசிங்கமான வேலைன்றான். புரிஞ்சிச்சா? உன் அறிவு உன் திறமை எத்துமே என்ன பண்ணி வச்சுக்கிற, அடகு வச்சுட்டு நேரத்தை காலத்தையும் குத்து விட்டு பொண்டாட்டியை பார்க்க முடியல. கக்கூஸில் போய் உட்காந்து 4வது லைன் எழுதி யோசிக்கிறான். இண்டிவிஜுவல் கேள்வி போட்டேன், 5வது லைன் வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறது, ஓட்டி ஓட்டி பார்க்குறான். எங்கே பேலவே இல்லை. பொண்டாட்டி புள்ள குடும்பம் எல்லாத்தையும் வந்துட்டான். ஆனவன்னா இது லேப்டாப்பும் கையுமா சுற்றிங்கிறான். எங்கே போனாலும் அதே யோசனையாகுது. ஒரு காட்சியை பார்க்க முடியல. சாப்பிட்டுக்கிறான், பாதி நேரத்தில் ஞாபகம் வருது, ஓடுறான், திரும்ப டைப் பண்ணுறான். என்ன பண்ணுறது? இப்போ அதுவும் இன்னொன்று வர ஏஐ வர வந்துச்சு. அதுக்கிட்டே வாங்கி அது ஏஐ பண்ணல, இவன் பண்ண மாதிரி திரும்ப இன்னொன்றுக்கிட்ட குத்து இப்போ இவன் வேலை செஞ்ச மாதிரி காமிச்சுங்கிறான். புரியுதா? தப்பு கிடையாது. வாழ்க்கை அப்படிலாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. ஈஸியாக சம்பாதிக்கிறதுக்கும் வழி இருக்குது. இல்லை அதே கூட கோடிங்களாம் ஈஸியாக போனின்னு அங்கே போகும்போது மட்டும் அந்த வேலை செய்வோம். பொன்னாடி இருக்கும்போது பிள்ளையோட இருக்கும்போதெல்லாம் எங்கே பண்ணியிருக்கல இருந்தான்னா அவன் யார் தான்? கெட்டிக்காரன் தானே. 4 வேலைக்கு எங்கேயோ உட்காந்துக்கிறான். ஒரு அம்மா வெளியே சொல்லாத வேலை செய்யுதுன்னு சொல்லி 8 மணி நேரம் உள்ளே இருந்துட்டு கூட 4 மணி நேரம் இருந்துட்டு வரும். நல்ல பேர் வாங்க வேண்டும் பிள்ளைகளேன்ட்டுக்கிறாங்கல்ல. என்ன சொல்கிறது இல்லை, பொறுப்பான அம்மாங்கள்லாம் இருக்கிறாங்க, பொறுப்பான ஆஃபீஸர்ஸ் இருப்பாங்க. இல்லை 24 மணி நேரமும் போலீஸ் ஆகிட்டு. போலீஸ்லாம் வந்து ரொம்ப கஷ்டமான வேலையா? எப்போ கூப்பிட்டாலும் என்ன பண்ணி ஆகணும் அவர்? சீருடை பணியாளர்கள். ஆனால் பெரிய கத்த மீசெல்லாம் முறிக்கணும் வைப்பார். அவர் பெரிய அதிகாரி கூப்பிட்டா இம்மிடியேட்டாக என்ன பண்ணி ஆகணும்? ஓடி தான் ஆகணும். இப்போ எப்படி பணம் சம்பாதிக்கலான்றது யார் முடிவு பண்ணா? எப்படிலாம் சம்பாதிக்கலாம் நீ சொல்ல, எனக்கு எதனா ஒரு ஐடியா. இப்போ நான் சொன்னேன்ல கக்கூஸ் கவுண்ட், நீ எனக்கு எதனா சொல்லு. அதான் என்ன எனக்கு சொல்லியா? நான் அங்கே சம்பாதிக்கிறேன். உட்கார வச்சு சோறு போட்டு நான் குத்துனுக்கிறேன். எவனா வந்தால் தான் உபதேசத்துக்கு வரவே மாட்டேன்றான். அது வர வேலை வர ஏற்றி விட்டேன், எவனுமே வர மாட்டான், திரும்பி கூட பார்க்க மாட்டான். அப்படியா அப்படின்னா அப்படின்னு வேணாம். சாமியார்னாக்கா காசு கேட்பாரா? அவர் அங்கேயே கேட்டு வாங்கிக்க வேண்டியது அந்த கடவுளே தெரியும் இல்லை. என்ன பண்ணான்? நானும் அந்த கிட்டக்கிறேன், நான் பிரிண்டிங் மிஷின் வச்சுக்கலன்றான். நானே ஒன்றும் இல்லாமல் இருக்கிறேன், என்ன கேட்குறேன் நீ என்னக்கா பணம் கேட்க மாட்டேன்னா? எனக்கு ஒரு பிஸ்னஸ் சொல்லியானா என்னென்னோ சொல்கிற. அப்போ நீ செய்யலாம் அதை. அப்போ இன்னொருத்தருக்கு ஆலோசனை கொடுக்க முடியல உனக்கு. யாருக்கு கொடுக்க மாட்டேன்ற? செருப்பு கிட்ட நெடி யார? இன்னொருத்தன் கேட்டால் அவன் நல்லா சம்பாதிச்சு வசதியாக்குறான், அவனுக்கு என்ன வேலை வேணும்? எவ்வளோ திமிரு வைத்தியா சார்? நல்லதனமாக கேட்டு இப்படி பண்ணுறீங்களே என்ன? இன்னொருத்தனுக்கு ஆலோசனை கொடுக்க மாதிரி யாருக்கு கூட? உனக்கு கூடி நல்லா இருப்பேன். யாருக்கு கொடுக்க மாட்டேன்ற ஆலோசனையே? நான் நல்லா இருக்குது எப்படின்னு கேட்க மாட்டேன்றீங்களே யாருன்னா? நான் எப்போவுமே சந்தோஷமாகவும்
எப்பவும் கொண்டாட்டமாகவும் எப்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும்னு யார் கேட்கணும் நான்? யாருன்னா கேட்ட மாதிரி தெரியல எனக்கு. நானும் பக்கத்தில் வந்து எவ்வளோ பேர் பார்க்குறேன், கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் துக்கமாக, அது சரியில்லை இது சரியில்லை. அது சரியில்லைன்னா அது யார் பிரச்சனை? நான் எப்படி இருக்கணும்னு தானே பார்க்கறேன். யாருன்னா கண்டினியூவாக என்கிட்ட மகிழ்ச்சியாக பேசுவாங்களான்னா கிடையாது. கொஞ்ச நேரம் பேசிட்டு அவங்க எப்படிங்கிறாங்க, இவங்க எப்படிங்கிறாங்க, அவங்க எப்படிங்கிறான்னு கேட்டேன்னா போதும். சுகராகம் அது சரியில்லை இது சரியில்லை இப்படி இருந்தாங்க எப்படின்னா. நான் சொல்கிறது புரியுதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. இன்னும் பேசணும் என்கிட்ட நான். அப்படிலாம் கேட்கறதில்ல. வந்த வரை லாபம் கொண்ட வரை மோகம். உஷாராக இருக்கணும். நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் அப்படி தானே? அப்படியா இல்லை? எது உன்னை பலகீனமாக சொல்கிறாங்களோ அதை என்ன ஆக்கிடலாம் நீ பலமா. உதாரணத்துக்கு உன்னை பொம்பளை பொறிக்கின்றாங்கன்னு வச்சுக்க, அப்படி சொல்லணுமா பக்கம் ஆம்பளைன்னு சொல்லணுமா? என்னை பார்த்து அவர் அந்த ஆள் வந்து இங்கே பார்க்குறீங்கள, இந்த ஆம்பளைங்கள தான் இப்படி தொட மாட்டேன்றாரு, பார்க்குற கேமராவில் தான் தொடுற மாதிரி இருக்குது, நான் பக்கத்தில் போய் பார்த்துக்கிறேன், என்ன பண்ணவே இல்லை, என் மேலே கை படவே இல்லை, ஆனால் பொம்பளைனா அனுப்பிச்சிக்கிறாரு. இப்போ பலமாக பலகீனமா? நான் சொல்கிறேன் எல்லாம் போட கட்டு மீசி எடுத்துகிட்டு வந்துருங்க, என்ன பண்ணிக்கிறேன் நான் தடவை விடி பார்த்து ஆம்பளை பொம்பளை சொல்ல போகிறேன். எல்லாம் மாதிரி பிறாலாம் விற்கிது, என்னப்பா சொல்கிற? அவ்வை சண்முகி ஒரு படம் போட்டு காமிச்சிக்கிறாங்க, ஐயாவுக்கு பொம்பளை தான் பிடிக்குது, என்ன பண்ணா எல்லோரும் எப்படி ஆகிடுங்க? என்ன பிரச்சனை? இப்படிலாம் எந்த சாமியார் என்ன சொல்லுவானா? இப்போ உனக்கு எனக்கு பொம்பளை பிடிக்குதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பிடிக்குதுன்னா என்ன பண்ண? நீ எனக்கு பொம்பளை பிடிக்குதுன்னு தெரிஞ்சிச்சு, நீ என்ன பண்ணா? அவ்வளோதான், மேட்ரு இவ்வளோ தானே, பொம்பளை வந்துடு, மேட்ரு முடிஞ்சிச்சு. அது விட்டு என்ன பிடிக்கல உனக்கு, அதை தான் உன் பிரச்சனை. என்னை பிடிச்ச நீ என்ன ஆகிடுவே? நம்ம தான் பிடிச்சிக்கிட்டு இல்லை, ஐயா வேணா பிடிச்சி சந்தோஷமாக்குறாருன்னு சொல்லுவான், நல்லா ஆம்பளையா இருந்தால். நமக்கு தான் அதுமாரி வாய்ப்பு கிடைக்கல, ஐயாவுக்கு என்ன கட்சிக்குதே சந்தோஷப்படுவான். ஆனால் முடியாது, என்ன பண்ணுப்பான், வைத்தியர் தான் ஒன்றும் செய்ய முடியாது. வயிறு ஜிப்ஸ் ஆகிறதுக்குன்னே வந்துருப்பான், நான் என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சுருக்கேன், ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். ஃபேமிலியாக டிவியில் போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.